தமிழ் உறவுகளே, சோழர்களின் குலதெய்வமாக விளங்கிய துர்க்கை உள்ள திருத்தலம். பராசக்தி தாயாரின் பூஜைக்கிணங்க சிவபெருமான் தன் ஜடாமுடியுடன் காட்சி கொடுத்த திருத்தலம். விஸ்வாமித்திர முனிவர் பிரம்ம ரிஷி என்ற பட்டம் பெற்ற திருத்தலம். பிரதான கோபுரத்திற்கு நேர் எதிராக இல்லாமல் சற்று விலகி 2 சன்னதிகள் இருக்கு. ஒன்று விநாயகருடைய சன்னதி, மற்றொன்று நந்திதேவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதி. நந்திதேவர் சற்று விலகி இருப்பதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. அதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொடிமரம், பலிபீடம் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கும்பகோணத்திலிருந்து தென்மேற்கே 8 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டீஸ்வரம் என்ற ஊரில் இருக்கிற ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுவாமிமலை முருகன் கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பட்டீஸ்வரம் திருக்கோவில் இருக்குது. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பால தண்டாயுதபாணி சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்திற்கு பட்டீஸ்வரம் என பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவலோக பசு காமதேனுவின் மகள் பட்டி இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை பூஜித்ததால் பட்டீஸ்வரம் என பெயர் வந்திருக்கு. இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இங்கு உள்ள சோழர்களின் குலதெய்வமான துர்க்கையின் சிலை. பழைய அறையில் அரச மகளிர் வசிப்பதற்காக மாளிகை இருந்தது. அந்த மாளிகையின் வடக்கு வாசலில் குடிகொண்டிருந்த துர்க்கை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பழைய அறையிலிருந்து இந்த துர்க்கையின் சிலையை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்திருக்காங்க. துர்காதேவி இங்கு சாந்த சொரூபிணியாக கருணை வடிவமாக 8 திருக்கரங்களுடன் காட்சி தராங்க. இங்குள்ள துர்க்கையை எந்த கிழமைகளில் எப்படி வழிபட்டால் சிறப்பு அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இத்தல மூலவர் பட்டீஸ்வரர் நம்ம பார்க்கலாம். எம்பெருமான் ஈசன் பட்டீஸ்வரர் இங்கு காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரரால் பாடல் பெற்ற சிவாலயம். தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 23வது சிவத்தலம். சப்த மாதாக்கள் வரிசையாக உள்ளனர். சப்த மாதாக்களை தரிசனம் பண்ணதும் அருகிலேயே தட்சிணாமூர்த்தியும் இருக்காரு. தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்தில் 5 நந்திகள் உள்ளன. அனைத்தும் சன்னதியிலிருந்து சற்று விலகியே இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவலஞ்சுழி, பழையாறை, திருசக்தி முற்றம் ஆகிய தலங்களில் திருஞான சம்பந்தர் வழிபட்டுட்டு பட்டீஸ்வரம் வரும்பொழுது நண்பகல் பொழுதுல வந்தார். அப்பொழுது வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்ததுனால இத்தல இறைவன் சிவகணங்கள் மூலம் முத்துப்பந்தல் அளித்து அதன் குடை நிழலிலேயே சம்பந்தர் தன்னை தரிசிக்க வரும்பொழுது நந்தி மறைக்காமல் இருக்க நந்தியம் பெருமானை சற்று விலகி இருக்குமாறு கூறினார். சண்முகர் வள்ளி தேவசேனையுடன் இங்கு காட்சி தருகின்றார். ராமர் வழிபட்ட ராமலிங்கம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாலியை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் நீங்க ராமர் இங்கு வந்து தன் வில்லின் முனையால் கோடி தீர்த்தம் என்ற கிணற்றை தோற்றுவித்தார். அதன் நீரினால் இறைவனை அபிஷேகம் செய்து வழிபட்டார் என்பது வரலாறு. அந்த கிணற்றையும் ஆலயத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம். கோஷ்ட சுவரில் லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கையும் நம்ம பார்க்கலாம். சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ராமர் தீர்த்தம் இங்கே இருக்குது. ராமர் உருவாக்கிய கிணறு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமர் தீர்த்தத்திற்கு அருகிலேயே ஆஞ்சநேயரும் இருக்காரு. மண்டபத்தில் உள்ள தூண்கள் கருங்கற்களால் சிறந்த வேலைப்பாடுகளுடன் ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நவகிரக சன்னதி இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தபசு அம்மன் சன்னதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேதலிங்கம் பார்த்ததும் அருகிலேயே பைரவர், சனீஸ்வரர், சூரியனும் இருக்கின்றனர். கோவிலுக்கு முன்பு உள்ள முன் மண்டபத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மண்டப தூணில் இருக்கிற யாழிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக சிற்ப வேலைப்பாடுகளுடன் இருக்கு. ஒவ்வொரு சிற்பமும் ரொம்பவே நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இங்கே ஞானாம்பிகை அம்மன் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். மாலவ தேசத்து தர்ம சர்மா என்ற அந்தணன் மேதாவி முனிவரின் சாபத்தால் நாய் வடிவம் பெற்றார். இந்த ஆலயத்தில் உள்ள ஞானவாவி தீர்த்தத்தில் ஒரு துளி நீர் பட்டதால் அந்த சாபம் நீங்க பெற்றார். மனக்கவலையை போக்கும் துர்காதேவியை எந்த கிழமைகளில் எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் வழிபடலாம். அஷ்டமி நாளிலும் பௌர்ணமி நாட்களிலும் வழிபடுவது சிறப்பு. இங்குள்ள துர்காதேவி மகிஷன் தலைமீது நின்ற கோலத்தில் சிம்ம வாகனத்துடன் சாந்த சொரூபிணியாக கருணை வடிவமாக இருப்பதால் தோஷங்கள் நிவர்த்தியாகும், நற்பலன்கள் கிடைக்கும். திருமணத் தடை நீங்க, குழந்தை பாக்கியம் உண்டாக, ராகு கேது தோஷம் நீங்க எலும்பிச்சை பழ மாலை சாற்றி வழிபடலாம். எலும்பிச்சை தீபம் ஏற்றியும் புடவை சாத்தியும் வழிபடலாம். கல்லிலேயே சங்கிலி போன்ற அழகா இங்க செய்திருக்காங்க. பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவ அஷ்டமி பூஜையும் இங்க நடக்குது. இங்குள்ள துர்காதேவி சோழர் காலத்தில் பிரதிஷ்டை செய்ததாக கல்வெட்டும் இங்க இருக்கு. மூவர் சன்னதி இருக்கு, தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தல மூலவர் பட்டீஸ்வரர், தேனுபுரீஸ்வரர் என்றும் தாயார் ஞானாம்பிகை பல்வளை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். ஆலயத்தின் தல விருட்சம் வன்னிமரம். தீர்த்தம் ஞான தீர்த்தம், கோடி தீர்த்தம். பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவ அஷ்டமி பூஜையும் இங்கு விமர்சையாக நடைபெறுது. திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தல் அருளிய சிறப்புடைய தலம் என்பதனால ஆனி முதல் நாளில் ஞான சம்பந்தர் முத்துப்பந்தல் பெற்ற திருவிழாவும் இங்க நடைபெறுது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடும், மார்கழி அமாவாசையும் பௌர்ணமி பிரதோஷமும் ஆலயத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. ஞானவாவி தீர்த்த குளம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நிறைய மீன்களும் இருக்குது. குளத்திற்கு அருகிலேயே கணபதிக்கென தனி சன்னதியும் இருக்கு. குழந்தையில்லா அன்பர்கள் நிறைய பேர் தொட்டில்கள் கட்டியும் வழிபட்டு சென்றுள்ளனர். அழகான பிரம்மாண்டமான பல சிறப்புகளை உடைய இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.